Hi, welcome to T2G channel. நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and லைக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ எக்ஸாம் படிக்கும்போது கவனம் சிதறாம படிக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டிப் இப்போ குறித்த நேரத்தில் படிக்கணும். முதல் விஷயம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கான கோல் என்ன அப்படிங்கிற அந்த கோலை செட் பண்ணிக்கணும். குறிப்பிட்ட ஒரு டைம்குள்ளார இந்த லெசனை படித்து முடிச்சிடணும், இந்த பாடத்தை படித்து முடிச்சிடணும், அந்த மாதிரி நம்ம ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம் நெருங்குது, கடைசி நேரத்தில் நிறைய பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு இருப்போம். அப்போது அவங்களோட முழு கவனமும் படிப்பில் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் எப்படி முடியுது? எனவே நம்மளோட கவனத்தை நம்ம நினச்சோம் அப்படின்னா அதை கட்டுப்படுத்த முடியும். அதற்கு சிறந்த வழி குறித்த நேரத்தில் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்குள்ளே வேணும். நெக்ஸ்ட் டிப், செல்ஃபோன். படிக்கும்போது நம்மளோட கவனத்தை சிதறடிக்கிற முக்கியமான விஷயம் செல்ஃபோன். சாதாரண மெசேஜ் தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் அந்த மெசேஜ் எடுத்து பார்ப்போம். அப்படியே என்னாகும், அது கண்டினியூ ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ஃபேஸ்புக்குள்ளே, வாட்ஸ்அப்புக்குள்ளே, டிக்டாக், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம போய் பார்த்துட்டே இருப்போம். செல்ஃபோன்லேருந்து வெளியில் வர்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுலேயே 1 hour அப்படியே போயிடும். படிப்பை தொடர்றதுக்கு மிக மிக கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃபோன் பார்த்துட்டு படிக்கணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. அதனால் படிக்கும்போது செல்ஃபோனை சைலண்டில் வச்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஃபோனை வச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் டிப், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எதையுமே நம்ம விடக்கூடாது. இப்போ 90% 100க்கு 90% பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. சரி, இந்த எக்ஸாம் தானே, எக்ஸாம் வரட்டும், முத நாள் படிச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சோம்பல், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். இன்றைக்கி வேலையை நம்ம இன்றைக்கே செஞ்சு முடிச்சிடணும். நீங்கள் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதனால நிறைய அப்படியே காலதாமதம் ஏற்பட்டுட்டு ஒன்று அப்போ படிக்க முடியாமலே போய்டும் ஃபைனலாக. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த காரியங்களும் தள்ளி போட்டுகிட்டே போவோம். இது நாளைக்கு பார்த்துக்கலாம், இது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த விஷயம் மறந்தே போயிடும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கே இதை படித்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது, தொடர்ந்து படிக்க முடியல அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரே பாடத்தை இப்போ படிச்சுட்ருக்கோம், தொடர்ந்து இந்த லெசனை படிச்சுட்டே இருக்க முடியல, இல்லை இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டே இருக்க முடியல அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், படிக்க டயர்ட் ஆகுதுன்னா படித்ததை எழுதி பார்க்கலாம். நம்ம இப்போ ரீட் பண்ண தானே நமக்கு கஷ்டமாக இருக்குது, மெமரி பண்ண, ஆனால் முன்னாடியே பண்ணி வச்சதை ஒரு வாட்டி எழுதி பார்க்கலாம். இந்த எழுதி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மறந்து போகாது, நம்மளோட மனசு வேறு எங்கேயும் போகாது. குறிப்பாக நம்ம பகலில் நிறைய கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கிறது அதெல்லாமே இதில் வராது. நம்ம படித்தது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும். நெக்ஸ்ட் டிப், படித்து முடித்ததுமே தூங்க போகக்கூடாது. நிறைய பேர் என்ன படிக்கிறாங்க, நைட் ஸ்டடி தான் ரொம்ப எனக்கு ஞாபகம் இருக்குது, படிக்கிறதுக்கு வருது, நைட்டில் படித்தா தான் தூக்கம் இல்லாமல் படிக்க முடியுது, காலையில் எழுந்திரிச்சு படிக்கும்போது ஒரே தூக்கமாக வருது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். உண்மையிலேயே நைட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். ஏன்னா நைட்டு ஆக்சிஜன் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம படிக்கும்போது படிக்கிற எதுவுமே நம்மளோட மைண்ட்குள்ளே போகாது. ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் தானே பிரெயின் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும் நைட்டில். அப்போ நம்ம படிக்கிற எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. அதனால தான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம படித்து முடிச்சது என்ன பண்ணுவோம், தூங்குறதுக்கு போயிடுவோம் நைட்டு. ஸோ தூங்குறதுக்கு போன உடனே நம்ம படித்ததும் என்ன ஆகிடும், அப்படியே தூக்கத்திலேயே இருக்கும், அது ஞாபகத்துக்கு திரும்ப வராது. இதுக்கு நேர்மாறாக நம்ம தூங்கி எழுந்ததுமே படிக்க ஆரம்பிக்கணும். அதாவது நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்ததும் படிக்கணும். இதை தொடர்ந்து பகல் முழுவதும் நம்ம முழிச்சிட்டு தான் இருப்போம். அதுவே நம்ம படித்தது எல்லாமே ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு இந்த நைட்டில் படிக்கிறது பிடிக்கும், ஆனால் அது படித்து முடித்ததுமே 4 மணி நேரம் தான் நம்ம தூங்குவோம். அந்த மாதிரி தூங்கினா அது எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. அதனால் அதை எல்லாரும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. டீப் ஒர்க் என்னடா இது டீப் ஒர்க் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட டீப் ஒர்க் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் நம்ம எந்த ஒர்க் பண்ணுறோமோ அதில் மட்டும்தான் இருக்கும். அதாவது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே சிதறாது. ஃபுல்லாக இப்போ படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா படிப்பில் மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் டீப் ஒர்க்கு. நிறைய பேர் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த வேலையில் மட்டும்தான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். இது அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க் இருக்கலாம், இல்லை அந்த ஃபோக்கஸ் இருக்கலாம். ஆனால் அந்த ஃபோக்கஸ் 100% இருந்தது அப்படின்னா 100% ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். டீப் ஒர்க் அந்த முறையை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் பேர் தான். இதே மாதிரி டீப் ஒர்க் செஞ்சவங்க பிற்காலத்துலலாம் உலகம் போற்றும் சாதனையாளர்களாக மாறியிருக்காங்க, பணக்காரர்களாக மாறியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ். இவர் ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் கோடிங் செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் 8 வாரத்தில் அந்த கோடிங்கை செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த 8 வாரமும் அவரோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் கோடிங் மேலே தான் இருந்தது. பல நாள் கம்ப்யூட்டர் கீபோர்ட்லேயே படுத்து அவர் தூங்கியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் டீப் ஒர்க் செஞ்சுருக்கிறாரு. அதோட விளைவு தான் இன்றைக்கி நம்ம
அவர் உருவாக்குன அந்த கோடிங் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அதை வச்சு நெக்ஸ்ட்டு பசில் கேம்ஸ். இப்போ ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது உடனே விட்டுற முடியாது. ஒரு சிலருக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் போர் கூட அடிக்கும். இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்கும், சில பேருக்கு எழுதி பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். ஆனால் என்ன பண்ணலாம், அதுக்கு மூளைக்கு அதுக்கு ரிலேட்டடான ஒரு வேலையை கொடுக்கலாம். ரிலேட்டட் ஒர்க் என்ன, செஸ் விளையாடலாம், இல்லை பசில் கேம்ஸ் ஏதாவது செய்யலாம். அதை விட்டுட்டு செல்ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த செஸ் பசில் கேம்ஸ் இந்த மாதிரி செய்யும்போது அது மூளைக்கு வேலை கொடுக்குற கேம்ஸ், அதை நம்ம விளையாடலாம். படிக்கும்போது இப்போ சயின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு சப்ஜெக்ட் போர் அடிக்கும். சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்கும். ஸோ நமக்கு இப்போ இந்த சப்ஜெக்ட் படிச்சுட்ருக்கோம், இப்போ போர் அடிக்குது அப்படின்னா இப்போ மேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை எழுதி பார்க்கலாம். நிறைய கணக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம எடுக்கலாம். நிறைய பேருக்கு மேக்ஸ் அப்படியே போட ஆரம்பித்தது ஒரு ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா பிரிஸ்க் ஆகிடுவோம். ஸோ அப்போ கஷ்டமாக இருக்கக்கூடிய இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். வேறு எந்த வேலையையும் அந்த நேரத்தில் நம்ம படிக்கிறது தவிர வேறு எந்த வேலைக்கும் நம்ம திட்டமிடக்கூடாது. படிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி உட்காந்தோன்னா படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். படிக்கும்போது படிக்கலாம், எழுதி பார்க்கலாம், இல்லை இந்த செஸ் பசில் கேம்ஸ் அது மாதிரி விளையாடலாம். அதை விட்டுட்டு மற்ற எந்த இதுலேயும் நம்மளோட கவனத்தை சிதறவிடக்கூடாது. ஸோ இவ்வளோ நம்ம செஞ்சிட்ருக்கோம், நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணாமா அப்படின்னு மூளை கேட்கும். இப்போ அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், படிக்கிறதுக்கான நேரத்தை ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணுறோம். அதே முழு கவனத்தோடு நம்ம படிக்கிறோம். அந்த டைம் முடிஞ்சதும் நம்ம ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும். படிப்புலேருந்து வெளியே வந்ததும் ரெஸ்ட் எப்படி எடுக்கணும், நம்ம படிச்சிருந்த யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் நம்ம உடம்புக்கு ஓய்வு தேவை. அதை விட 20% ஓய்வு மூளைக்கு தேவை. இந்த ஓய்வு அப்படிங்கிறது சாதாரணமாக தூங்குறது கிடையாது, மூளையை ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டைம் இன்டர்வல், அதாவது இப்போ ஒரு ஃபிலிம் பார்த்துட்ருக்கோம், இன்டர்வல் விடுறாங்க எதுக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி மூளையை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பிரேக் தான் இந்த டைம் இன்டர்வல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நம்மளோட இலக்கு முடிகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்தை விடக்கூடாது. நம்ம என்ன படிக்க விரும்புகிறோமோ அதை முழு கவனத்தோடு படிக்கணும். எந்த ஒரு தடங்கல்கள் வந்தாலும் அதை முறியடிச்சுட்டு நம்ம படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம், படித்து முடிக்க முடியல அப்படின்னாக்கா அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகக்கூடாது. எப்படியாவது இதை படித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துக்கணும். அந்த பாடம் படித்து முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த பாடத்தையும் நம்ம தொடக்கூடாது. அதுக்கு ஏற்றாற் போல் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானிச்சுக்கணும். இப்போ போர் அடிக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ரிலேட்டடாக அடுத்த சப்ஜெக்ட் படிக்கலாம். ஆனால் நம்ம என்ன இன்னைக்கு பிளான் பண்ணோமோ அந்த சப்ஜெக்டையும் படித்து முடிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டுட்டு வரணும். காலையில் நம்ம எப்போ எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மொத்த நாள் பொழுதுமே நம்மளை தீர்மானிக்குது. நம்ம எப்படி ஆக்டிவாக இருக்கோங்கிறத தீர்மானிக்கிறது ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது தான். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறத நம்ம வழக்கத்துக்கு கொண்டு வரணும். வேலை இருக்கோ வேலை இல்லையோ இல்லை விடுமுறை நாளோ எந்த நாளாக இருந்தாலும் அதிகாலையில் எழுந்திரிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ், மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே பிரிஸ்காக இருக்கும். நம்ம இப்போது ஸ்கூலில் டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத நம்ம உள் வாங்கிக்கணும். அதில் ஏதாவது டவுட்ஸ் ஏற்பட்டது அப்படின்னா போய் டீச்சர்கிட்ட கேட்கலாம். அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிறத குறிப்பெடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லோரும் நல்லா படித்து படிப்பில் கவனம் சிதறாமல் கவனத்தோடு படித்து நல்ல மார்க் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.